ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்குறோன்னா கருவுணவு முட்டைகள். இதெல்லாம் கொஞ்சம் வெளியில நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் டிஎன்பிசிக்குள்ள இருக்கிற கேள்வி. கருவுணவு ஒரு முட்டையில எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து மூணா பிரிச்சிருப்பாங்க. ஏலசித்தல், மைக்ரோலசித்தல், மேக்ரோலசித்தல். இப்போ ரொம்ப சிம்பிள் இது. இதுல என்னன்னா கருவுணவு இருக்காது, இல்லை. இது மைக்ரோலசித்தல். அப்ப கருவுணவு இல்லாத முட்டையை ஏலசித்தல்னு சொல்றோம். கருவுணவு குறைவாக இருந்தால், சிறிதளவு அல்லது குறைவு. மேக்ரோலசித்தல்னா அதிகமாக இருக்கும். அந்த முட்டையில இது அதிகமாக இருக்கும். பேர்லயே பாருங்க, நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். ஏ அப்படின்னு சொன்னா நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஏ மைட்டாசிஸ் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஏ லெசித்தல்னா இல்லை. மைக்ரோன்னா உங்களுக்கே தெரியுது, மைக்ரோ லெவல்னா கொஞ்சம்னு அர்த்தம். அடுத்த பாருங்க, மேக்ரோன்னா அதிகம் அர்த்தம். இதான் இந்த இதுக்கு குழு. இதை வச்சுக்கிட்டு சூப்பராக அடிச்சிடலாம் கருவுணவின் அடிப்படையில். ஏலசித்தல், மைக்ரோலசித்தல், மேக்ரோலசித்தல். தேங்க்யூ.